உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல வில் ஜாக்ஸ் 5.25 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்டீல் பை பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட், எதுக்கு ஆர்சிபி அவரை விட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் சீசன் வில் ஜாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சீசன். அப்படிப்பட்ட ஒரு சீசனுக்கு அப்புறம் இப்படி விட்டுட்டாங்களேங்கிற மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டேல மும்பை இந்தியன்ஸ் வில் ஜாக்ஸை கை பற்றிட்டாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வில் ஜாக்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்காக தான் ஆட போறாரு. இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, வில் ஜாக்ஸ் ஒரு சூப்பரான பை அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டருங்க. எஸ், வில் ஜாக்ஸ் பெருசா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு காரணமே அவரோட அக்ரெசிவான பேட்டிங் தான். எஸ், T20 ஸ்ட்ரைக் ரேட் 158 பாத்தீங்க அப்படினா வச்சிருக்காரு. ஒரு பவர் ஹிட் பேட்டரா இவர் டாப் ஆர்டர்ல இருக்காரு. அதே நேரத்துல இவர் ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். எஸ், வில் ஜாக்ஸ் பாத்தீங்க அப்படினா இந்த 6 ஓவர் பவர் பிளேங்கிற விஷயத்துல நீங்க இறக்கி விட்டீங்க அப்படினா அங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். 6 ஓவர் அவர் முழுசா நிக்கிறாரு அப்படினா ரன் எங்க போய் முடியும் அப்படினே தெரியாது. ஏன்னா பவர் பிளேயை பயங்கரமா மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிளேயர். அதுக்கு அடுத்தபடியா ஸ்பின் கிட்டர். ஒரு சில பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங்க நல்லா ஆடுவாங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆட மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஆட மாட்டாங்க. ஆனா தலைவன் ரெண்டுமே பண்ணுவான். அதுல இந்த ஸ்பின்னை ஹிட் பண்ற எபிலிட்டி அப்படிங்கிறது இவர்கிட்ட எக்ஸெப்ஷனலா இருக்கு. நிறைய ஸ்பின்னர்ஸ், வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காரு அப்படினே சொல்லலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மட்டும் நம்ம இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்தோம் அப்படின்னா 170 பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வேற மாதிரியான ஒரு ஸ்பின் ஹிட்டர். அதுக்கு அடுத்தபடியா ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, டீசெண்டா இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு சில இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால அங்கங்க தான் விளையாடுறாரு இவரு. பட் விளையாடுறப்போ நல்லா விளையாடிட்டு போறாரு அப்படினே சொல்லலாம். அதே நேரத்துல இவர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படினே சொல்லலாம். அதனால இவரால பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்க முடியும். ஒரு ஹேண்டியான ஆஃப் ஸ்பின்னர் இவரு. ஆல்மோஸ்ட் 60 விக்கெட் மொத்தமா T20லயே வச்சிருக்காரு. லைக் வேரியஸ் T20 லீக்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் இருக்குல, எல்லாத்துலயுமே சேர்த்து 60 விக்கெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. எக்கனாமி வைஸ் 7.6 தான் இருக்கு. ஒரு மேட்ச்ல 2 ஓவர் போடக்கூடிய ஒருத்தர், அதே நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இவர் அப்படியே ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அதுவே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிளஸ். அதே நேரத்துல இவரோட பேட்டிங் ஃபிளெக்சிபிலிட்டி. இவர் நீங்க ஓபனிங் இறக்கணும் அப்படின்னா ஆடுவாரு, மிடில் ஆர்டர்ல விளையாடணும் அப்படின்னாலும் ஆடுவாரு. ஒரு ஃப்ளோட்டரா ஒரு டீமுக்கு இருப்பாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்க தேவதத் படிக்கல எடுத்துக்கங்களேன், அந்த பையனை ஓபனிங் இறக்கினா மட்டும் அந்த பையன் நேரம் ஜொலிச்சிருப்பான். ஆனா அந்த பையனை கீழே இறக்குறப்போ அந்த பையன் வேஸ்ட் ஆயிட்டான். இப்போ அது மாதிரி பிளேயர்ஸ்க்கு மத்தியில வில் ஜாக்ஸ் நீங்க எங்க வேணாலும் ஃப்ளோட் பண்ணலாம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்ல. சோ அது சூப்பரான ஒரு விஷயம். அதே நேரத்துல இவரோட ஃபீல்டிங் எக்ஸலன்ஸ். வில் ஜாக்ஸ் கிட்ட ஒரு பயங்கரமான ஃபீல்டிங் எக்ஸலன்ஸ் இருக்குங்க. எஸ், அவர் ஷார்ப்பா கேட்சஸ் பிடிக்கக்கூடிய ஒருத்தர், நிறைய ரன்ஸ் சேவ் பண்ணக்கூடிய ஒருத்தர். இது ஒரு டீமுக்கு, அதுவும் ஹை பிரஷர் ஐபிஎல் கேம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சூட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ரன்னுமே அங்க பாத்தீங்கன்னா முக்கியம். ஓகே, அதே நேரத்துல நிறைய லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அங்க நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம ஐபிஎல் பாக்குறோம்ல, இது மாதிரி வேர்ல்டுல வேரியஸ் லீக்ஸ் இருக்குங்க. ஒரு 100 டோர்னமெண்ட் சொல்லலாம், பிபிஎல் சொல்லலாம், சிபிஎல் சொல்லலாம், அபுதாபி T20 லீக் சொல்லலாம், T10 லீக் ஒன்னு நடக்குது, SA20 ஒன்னு நடக்குது, சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி நிறைய ப்ரூவன் லீக்ஸ்ல இவர் ஆடி அங்கேயும் ரொம்ப நல்லா விளையாண்டிருக்காரு. ஈவன் தோ PSL கூட இவர் நல்லா ஆடி இருக்காரு, பிக் பேஷ்ல கூட நல்லா ஆடி இருக்காரு. ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். சோ ஈஸியாவே பாத்தீங்க அப்படின்னா வேற கண்டிஷன்ல விளையாண்டுட்டு வந்த உடனே இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்துல பிக் மேட்ச் பிளேயர். ஒரு பிளேயர் எப்போ அதிக விலைக்கு போவாரு, இல்ல எப்போ ஒரு வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு பெருசா தெரிவாரு அப்படின்னா குரூஷியலான கேம்ல கரெக்டா கேம் எடுத்து கொண்டு போய் முடிச்சு பிக் மேட்ச் பிளேயரா மாறப்பதான். இப்போ நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் தான் வில் ஜாக்ஸ். ஆப்வியஸ்லி நிறைய டைம் பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர்ல அவர் நல்ல டெலிவர் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரோட எபிலிட்டி 100 டோர்னமெண்ட்ல எல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பவர் ஹிட்டிங் எபிலிட்டி. எஸ், இவர் பாத்தீங்கன்னா அடால் துடால் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவரோட பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பட்டுச்சு அப்படின்னா கிரவுண்ட் விட்டு வெளியில போயிடும். நீங்க எவ்வளவு பெரிய பவுண்டரியா இருந்தாலும் இவரால கிளியர் பண்ண முடியும். வாங்கடே மாதிரி ஒரு பிட்ச்ல இவர் செம்மையா பாத்தீங்க அப்படின்னா சூட் ஆகும். என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல ஐபிஎல் சீசன் 1 தான் ஆடினாரு, அதுலயும் ஃபியூ மேட்சஸ் தான் ஆடினாரு. அங்க எப்படி இவர் அடாப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இவருக்கு கொஞ்சம் நல்ல லீக்ஸ் விளையாண்டு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் ஐபிஎல் மாதிரி கண்டிஷன்ஸை ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாரு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு வாங்கடையெல்லாம் இவருக்கு எப்படி சொல்றது, சூப்பரான ஒரு கண்டிஷன் கண்டிப்பா அடாப்ட் பண்ணிருப்பாரு. அதே நேரத்துல இவர் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டர். இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பார்ட்னர்ஷிப் பில்டர், அதாவது இவர் ஒருத்தர் கூட ஓபனிங் பண்றாரோ இல்ல எங்கயாவது பெர்ஃபெக்ட்டா இறக்கி விடுறீங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாரு தலைவர். ஏன்னா இவர் மட்டும் விளையாண்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவங்க 2 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் பொட்டன்ஷியலா அவரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் பிளேயர்ஸோட ரொட்டேஷன்ல இந்த கிரவுண்ட்ல நீ ஆடு, மத்த கிரவுண்ட்ல நீ வேணான்னு அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி
மாதிரி வந்து இம்ப்ரெசிவான 100 ஸ்டாட்டும் வச்சிருக்காரு. ஒரு யங் அண்ட் டைனமிக்கான ஒரு பிளேயர், ஒரு ரைசிங் ஸ்டார் இன்டர்நேஷனல் லெவல்லயே. இங்கிலாந்து ரொம்ப நம்புறாங்க இவரை. 5.25 கோடி அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டீல் பை ஃபார் வில் ஜாக்ஸ். கண்டிப்பா அதுக்கு மேல ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். ஏன்னா ஒரு வெர்சடைல் காட்டக்கூடிய ஒரு மேட்ச் வின்னர், அதுவும் அவரோட ஐபிஎல் ரெக்கார்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு சீசனே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு எங்க இடிக்குது அப்படின்னா, வில் ஜாக்ஸ எங்க யூஸ் பண்ண போறீங்க? இவர் ஒரு ஃப்ளோட்டர் நல்லா ஆடுவாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஃப்ளோட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே பினிஷரா அவரை இறக்கி விடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ரியான் ரிக்கல்டன் இன்கேஸ் ஓபன் பண்றாரு அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து இங்க பினிஷரா தான் ஆடணும். எப்படி ஒரு டிம் டேவிட் பொல்லாடெல்லாம் ரோல் பண்ணாங்க தெரியுமா மும்பை இந்தியன்ஸ்ல, அந்த ரோல் இவருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தடுமாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், இவரால நல்ல பெரிய சிக்ஸஸ்லாம் அடிக்க முடியும். ஆனா அதே நேரத்துல தலைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா விக்கெட் தான், மாற்று கருத்தே கிடையாது. அதனால இன்கேஸ் வந்து இந்த ஓபனிங் இல்ல வந்து 1 டவுன் இல்ல 4th இந்த மாதிரி ஆடினார் அப்படின்னா வில் ஜாக்ஸோட அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இல்ல நீ எங்களுக்கு பினிஷரா தான் வேணும்னு மும்பை யோசிக்கிறாங்க அப்படின்னா 14 கேம்ல 2-3 கேம் அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து வில் ஜாக்ஸ் பத்தி என்ன? அண்ட் நல்ல ஒரு பையா அவரு 5.25 கோடி ரூபாய்க்கு ஒருத்தா மும்பை எந்த மாதிரி அவரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.